கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்கள் யாரை பிரசங்கிக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இப்படி சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் பொழுது அது யூதருக்கு இடரலாயிருக்கிறது, அது கிரேக்கருக்கு பைத்தியமாயிருக்கிறது என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயிருக்கிறார். யூதருக்கு என்ன இடரலாயிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து மேசியா, அவர் சிங்காசனத்தில் வந்து அமர்ந்து இந்த ரோம சாம்ராஜ்யத்தை எல்லாம் அழித்து போட்டுவிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து அவர் நம்மை பாதுகாப்பார், பராமரிப்பார், நம்மை போஷிப்பார், நம்மை நடத்துவார் என்றெல்லாம் நாம் எண்ணி இருந்தோம். ஆனால் இவர்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்களே. இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து எப்படி நம்மை ரட்சிக்க முடியும், நம்மை விடுதலையாக்க முடியும், நம்மை காப்பாற்ற முடியும், இவர் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு தர முடியும் என்று அவர்கள் இடரல் அடைகிறார்கள். இங்கே கிரேக்கர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ஏயா, சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறவர் எப்படி நம்மளை காப்பாற்ற முடியும்? அவரை ரட்சிக்க முடியாமல் காப்பாற்ற முடியாமல் அவரே அங்கே அனாதை மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் எப்படி நம்மளை ரட்சிக்க முடியும்? அவர் எப்படி நம்மளை காப்பாற்ற முடியும்? அவர் எப்படி நம்மளை தூக்கி எடுக்க முடியும் என்று அவர்களுக்கு என்ன செய்கிறது? பைத்தியமாயிருக்கிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே நம்மை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே மனுஷனுக்கு பார்க்கும்போது பைத்தியகாரத்தனமா தெரியுது. என்னையா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவ விசுவாச சுகமாயிருன்றீங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவ விசுவாச சாபம் போயிருந்து சொல்றீங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சா வாழ்வடைன்றீங்க. இது என்ன ஒரு சரியாவே தெரியலையே. இல்லை, அங்கதான் கர்த்தர் செய்திருக்கிறாரு, ரட்சிப்பை வைத்திருக்கிறார். அங்கதான் கர்த்தர் மீட்பை வைத்திருக்கிறார். அங்கதான் கர்த்தர் வாழ்வை வைத்திருக்கிறார். அங்கதான் சுகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் உண்டான அந்த காயங்கள், அவர் சிலுவையில் சிந்தின அந்த ரத்தம் தான் நம்மை ரட்சிக்கக்கூடிய ரத்தமாக என்ன செய்கிறது இருக்கிறது. இது யூதர்களுக்கு விளங்கல, இது கிரேக்கர்களுக்கு புரியல. ஆனால் இதை விளங்கி கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? ரட்சிக்கப்படுகிறார்கள், மீட்கப்படுகிறார்கள். பாவத்திலிருந்து பாருங்க ரட்சிக்கப்படுகிறார்கள், சாபத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறார்கள், தரித்திரத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறார்கள், தீமையிலிருந்து ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று. பட்டணத்துக்கு போனாலும் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கிறோம். கிராமத்துக்கு போனாலும் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். படித்தவர்களானாலும் சரி, படிக்காதவர்களானாலும் சரி, யாருக்குனாலும் சரி, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் எல்லா பிரச்சனைக்கும் பதிலாக இருக்கிறார். பாவ பிரச்சனைக்கு, சாப பிரச்சனைக்கு, வியாதி பிரச்சனைக்கு, தரித்திர பிரச்சனைக்கு, குடும்ப பிரச்சனைக்கு, எல்லா பிரச்சனைக்கும் பதில் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. ஆகையால் தான் ஒரு தனிப்பட்ட மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சத்தியவேதம் போதிக்கிறது. ஆகையால் தான் ஒரு தனிப்பட்ட மனுஷன், ஒரு தனிப்பட்ட மனுஷி, தாயின் வயிற்றிலே பிறந்த ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷியும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே எனக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன், உம்முடைய இரத்தத்தை விசுவாசிக்கிறேன், உம்முடைய தழும்பை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய முள்முடியை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய சிலுவை பாடுகளை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கும் பொழுது இருதயத்திலே, உள்ளத்திலே அங்கே ரட்சிப்பு உண்டாகிறது, மீட்பு உண்டாகிறது, மறுபிறப்பு உண்டாகிறது. அவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறான். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் அவன் சுதந்திரவாளியாக, வாரிசுதாரனாக, பங்காளியாக என்ன செய்கிறான்? மாறுகிறான். எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பலிக்க
ஆரம்பிக்கிறது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாய் உங்களுக்கு நாங்கள் ஆலோசனை கொடுக்கிறோம். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐசுரியமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐசுரியவான்களாய் ஆகும்படிக்கு உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே. நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாக ஆகும்படிக்கு உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே. கடந்த 9 வாரங்களாக ரிடம்ஷன் ஃப்ரம் த கேர்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, வறுமையின் சாபத்திலிருந்து விடுதலை, வறுமையின் சாபத்திலிருந்து மீட்பு என்கிற அந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். இதிலே கடந்த வார வரைக்கும் முதல் பகுதியை நாம் பார்த்தோம். முதல் பகுதி என்ன? நாம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை நாம் பார்த்தோம். சரி, நாம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுகிறோம்? தேவனை அறிகிற அறிவின் மூலமாக, தேவனை அறிகிற அறிவினாலே எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா நன்மைகளையும் நாம் என்ன செய்து கொள்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் தெளிவாய் பார்த்தோம். ஓகே, இன்றைக்கு இந்த போதனையின் 2வது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இந்த போதனையின் 2வது பகுதி என்னவென்று சொன்னால், த கிராஸ் ஆஃப் கால்வரி அண்ட் ரிச்சஸ் லைஃப், கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வும். கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வும். எல்லாம் கரங்க வைத்து சொல்லுவோம். கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வும். கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வும். ஆமென். இதிலே அநேக காரியங்களை இன்றையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு முதல் காரியமாக நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் தரித்திரத்தில் வாழ்ந்தாரா அல்லது ஐஸ்வர்யத்தில் வாழ்ந்தாரா என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதில் 2-3 முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அதில் முதல் காரியம்தான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்தபோது, அவர் இந்த பூமியிலே மனிதனாக நடமாடி கொண்டிருந்த பொழுது அவர் ஐஸ்வர்யத்தில் வாழ்ந்தாரா அல்லது தரித்திரத்தில் வாழ்ந்தாரா? அவர் வறட்சியில் வாழ்ந்தாரா அல்லது செழிப்பிலே வாழ்ந்தாரா என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தரித்திர வாழ்வு வாழ்ந்தாரா அல்லது ஐஸ்வர்ய வாழ்வு வாழ்ந்தாரா என்பதை குறித்து இன்றைக்கும் வருகிற சில வாரங்களுக்கும் நாம் பார்க்க போகிறோம். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளும் கிறிஸ்தவ ஊழியக்காரர்களும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் தரித்திரத்தில் தான் வாழ்ந்தார். அவர் தரித்திரத்தில் தான் வாழ்ந்தார். அவர் ஏழ்மையில் வாழ்ந்தார். அவர் வறுமையில் தான் வாழ்ந்தார். அவர் பசியிலேயும் பட்டினியிலும் தான் அவர் வாழ்ந்தார் என்று சொல்லுகிறார்கள். எனவே இதை குறித்து சத்திய வேதத்திலே நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே அவர் இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்தபோது அவர் பசியிலையும் பட்டினியிலும் தான் இருந்தாரா? அவர் தரித்திரத்தில் தான் வாழ்ந்தாரா? அவர் வறட்சியில் தான் வாழ்ந்தாரா? உடுத்திக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் அப்படித்தான் வாழ்ந்தாரா? அரைகுறை வயிற்றில் தான் அவர் வாழ்க்கை நடத்தினாரா? கையில் பணமெல்லாம் இல்லாமல் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாரா என்பதை குறித்தெல்லாம் நாம் சத்திய விதத்திலே அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க என்று என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. யாரோ ஒரு பிரசங்கியார் சொன்னார், யாரோ ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவ்வளோ பெரிய ஆளி அவருக்கு தெரியாது என்ன இருக்குது, அவர் பண்ணாத பிரசங்கமா, அவரே சொல்லிட்டாரு, அப்போ உண்மையாக தான் இருக்கும். அப்படி என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது, எடுத்துக்கிற கூடாது. அவர் சொல்கிறது வசனத்துக்கு ஒத்து இருக்குதா? அவர் சொல்கிறது சரிதானா? வசனத்திலிருந்து அவர் காமிக்கிறாரா? பைபிள்லேருந்து அதை காமிக்கிறாரா? அந்த விளக்கங்கள் சரிதானா? மற்ற வசனங்களோட ஒத்து போகுதா என்பதையெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அலசி ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனவே இதை குறித்து சத்திய வேதத்திலே நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்தபோது அவர் தரித்திரத்திலே வாழவில்லை.
அவர் தரித்திரத்திலே வாழவில்லை, அவர் ஐஸ்வர்யத்தில் தான் வாழ்ந்தார், அவர் செழிப்பிலே தான் வாழ்ந்தார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் தரித்திரத்திலே வாழவில்லை, அவர் வறுமையிலே வாழவில்லை, அவர் பசியிலேயும் பட்டினியிலே என்ன செய்யவில்லை, வாழவில்லை. அப்போ அவர் எப்போதாங்க தரித்திரர் ஆனார்? அவர் எப்போதான் தரித்திரர் ஆனார்? அதுக்காக இந்த வசனத்தை வாசித்தேன். இந்த வசனத்தை பேசிக்காக வச்சு தான் இந்த 2வது பகுதியை நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஆகவே இந்த வசனத்தை நாம் தெளிவாய் பார்ப்பதற்கு முன்பதாக இதை குறித்து தெளிவாய் பார்க்க போகிறோம். எதை குறித்து? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்தபோது அவர் தரித்திரத்தில் வாழ்ந்தாரா அல்லது ஐஸ்வர்யத்தில் வாழ்ந்தாரா? அவர் செழிப்பிலே வாழ்ந்தாரா அல்லது வறட்சியிலே வாழ்ந்தாரா என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஓகே, முதலாவதாக அநேக கிறிஸ்துவ விசுவாசிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து ஏழை கோலத்தில் தான் பிறந்தார். இயேசு கிறிஸ்து ஏழை கோலத்தில் தான் பிறந்தார், அவர் மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்தார். எனவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவர் செழிப்பாய் வாழவில்லை, அவர் தரித்திரத்தில் தான் வாழ்ந்தார், அவர் ஏழ்மையில் தான் அவர் வாழ்ந்தார் என்று அநேக கிறிஸ்தவர்கள், அநேக கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, கவனியுங்கள். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். இந்த வசனத்தை மனதில் வைத்து கொண்டுதான் அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து ஏழை கோலத்தில் தான் என்ன செய்தார்? பிறந்தார். ஏழை கோலத்தில் தான் பிறந்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வசனத்தையும் இதனுடைய பின்னணியையும் வாசித்து பார்த்தால் நமக்கு சில காரியங்கள் தெளிவாக அங்கே விளங்கும். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்திலும் இதன் பின்னணியிலும் 2 வார்த்தைகளை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இதனுடைய பின்னணியை நாம் வாசிப்போம். 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் தாவீது வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி அவன் என்ன செய்தான்? போனான். குடிமதிப்பு எழுதப்படும்படி என்ன செய்தான்? போனான். அருமையானவர்களை கவனியுங்கள். 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் குடிமதிப்பு என்று, 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் குடிமதிப்பு என்று, 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் குடிமதிப்பு எழுதப்படும்படி, 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் குடிமதிப்பு எழுதப்படும்படி. கவனியுங்கள். குடிமதிப்பு என்பதற்கு ஆங்கிலத்திலே சென்சஸ் என்ற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லா ஆங்கில வேதாகமத்திலேயும் கூட இந்த சென்சஸ் என்ற வார்த்தை தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஸ்கோஃபீல்ட் ரெஃபரன்ஸ் பைபிள் என்கிற அந்த ரெஃபரன்ஸ் பைபிளில் மாத்திரம் எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், டு பி டாக்ஸ்டு என்று வந்திருக்கிறது. அதாவது வரி செலுத்துவதற்கு என்று வந்திருக்கிறது. இந்த ஸ்கோஃபீல்ட் ரெஃபரன்ஸ் பைபிள் அது ரொம்ப அருமையான ஒரு பைபிள். அந்த ஆம்ப்ளிஃபைட் பைபிளை போல அது ஒரு அருமையான ஒரு பாருங்க பைபிள். ஸ்கோஃபீல்ட் என்கிறவர் அந்த வேதாகமத்தை அவர் மொழிபெயர்த்திருந்தார். பல விளக்கங்களை அவர் அங்கே கொடுத்திருந்தார். எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபர். அந்த அற்புதமான ஒரு வேதாகமம். நான் சென்னையில் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் இந்த பைபிள் கிடைச்சி நான் வாங்கி அதை படிக்க ஆரம்பித்தேன். ரெஃபரன்ஸ் பைபிள், ஸ்கோஃபீல்ட் ரெஃபரன்ஸ் பைபிள் என்கிற இந்த பைபிள். அதில் மாத்திரம் எப்படி வந்திருக்குது? டு பி டாக்ஸ் என்று வந்திருக்கிறது, வரி செலுத்துவதற்கு என்று வந்திருக்கிறது. அப்ப 2 காரியங்களுக்காக எல்லாருமே தங்கள் தங்கள் ஊர்களுக்கு அவர்கள் போனார்கள். ஒன்று,
குடிமதிப்பு எழுதப்படுவதற்கு போனார்கள், இன்னொன்று வரி செலுத்துவதற்கு போனார்கள் என்பது நமக்கு தெளிவாய் விளங்குகிறது. சரி, விஷயத்துக்கு வருவோம். யார் வரி செலுத்துவார்கள்? யார் வரி செலுத்துவார்கள்? தெரு ஓரத்தில் ஆலமரத்தில் பிளாட்பாரத்தில் படுத்து கிடக்கிறவங்க எல்லாம் வரி செலுத்துவாங்களா, அல்லது சொந்த வீடு வச்சிருக்கவங்க வரி செலுத்துவாங்களா? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க? தெரு ஓரத்தில் நான் அவங்கள குறைச்சி பேசல, உங்களுக்கு ஒரு காரியம் விளங்குறதுக்காக சொல்றேன். அவங்கள யாரும் நம்ம குறைச்சி பேசல, அவங்கள நம்ம நேசிக்கிறோம், அவங்கள மதிக்கிறோம், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அவங்கள நான் குறைச்சி பேசல, உங்களுக்கு ஒரு காரியத்தை விளங்குறதுக்காக நான் சொல்றேன். தெரு ஓரத்தில் எதுவுமே இல்லாமல் சின்ன சின்ன குடிசையில் போட்டு அவங்க பாட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வரி செலுத்துவாங்களா, அல்லது சொந்த வீடு வச்சிருக்கவங்க வரி செலுத்துவாங்களா? அன்றாடம் வேலைக்கு அத்தை கூலிக்கு வேலைக்கு போறவங்க வரி செலுத்துவாங்களா, அல்லது பிசினஸ் பண்றவங்க வரி செலுத்துவாங்களா? சொல்லுங்க. தொழிற்சாலைகள் வச்சு பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்லாம் வச்சு நடத்துறவங்க அவங்க வரி செலுத்துவாங்களா, அல்லது லேபரா வேலை பார்க்குறவங்க வரி செலுத்துவாங்களா? சொந்த நிலங்கள் வச்சிருக்கிறவங்க வரி செலுத்துவாங்களா, அல்லது அந்த வயல்ல போய் அன்றாட வேலை செய்யறவங்க வரி செலுத்துவாங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே இயேசு பிறந்த போது அவர் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே அவர் பிறந்தார் என்று சொன்னால், அவர் ஒரு ஏழை குடும்பத்தில் என்ன செய்யல, பிறக்கல. எந்த குடும்பத்தில் பிறக்கல? ஏழை குடும்பத்தில் பிறக்கல. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். 2 காரியத்துக்காக புறப்பட்டு வருகிறார்கள். ஒன்று குடிமதிப்பு எழுதப்படுவதற்காக, இன்னொன்று வரி செலுத்துவதற்காக. அப்ப யோசேப்பு எதுக்காக வந்தாரு? சொல்லுங்க. குடிமதிப்பு எழுதுவதற்காகவும் வரி செலுத்துவதற்காகவும். அப்ப நிச்சயமா யோசேப்புக்கு சொந்த வீடு இருந்திருக்கணும், சொந்த நிலம் இருந்திருக்கணும், அல்லது ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சு என்ன செஞ்சிருக்கணும், நடத்தி இருக்கணும். எத்தனை பேர் பைபிள் வாசித்திருக்கிறீங்க? என்ன பாச இப்படி கேட்டுப்பிட்டிக்கு ஒரு கேள்வி காலையில கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் பைபிள் வாசித்திருக்கிறீங்க? பல வருஷத்துக்கு முன்பதாக சுவிட்சர்லாந்தை சேர்ந்த, ஸ்வீடனை சேர்ந்த ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷன் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய அந்த மரியாள் யோசேப்பை குறித்தும் சர்ச் பண்ணியிருக்கிறாரு. போய் அந்த ஊருக்கே போய் அந்த தேசத்துக்கே போய் இருந்து பல நாட்கள் பல வருஷங்களாக இருந்து அதெல்லாம் பாருங்க சர்ச் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் பேப்பரில் போட்டிருந்திருக்கிறாரு. பைபிளை உருப்படியாக வாசிக்காதவங்க அந்த ஆர்டிக்கெல்லாம் உருப்படியாக வாசித்திருக்கணும். பைபிளை வாசிக்காதவங்க அந்த போட்ட ஆர்டிக்கல் என்ன செஞ்சிருக்கணும், ஒழுங்கா வாசித்திருக்கணும். அவர் சொல்றாராம், வாசித்து ஒரு பிரசங்கர் சொல்றாரு. என்ன சொல்றாராம், யோசேப்பு ஆசாரி வேலை பார்த்தாரு. என்ன வேலை பார்த்தாரு? ஆசாரி வேலை. நம்ம நினைக்கிறோம் கையில் ஒரு ரம்பம் வச்சிருப்பாரு, ஒரு சுத்தியில் வச்சிருப்பாரு, ஒரு பைக்கில் போட்டு யாரடா வேலை தருவாங்கன்னு இப்படி போயிட்டு வருவார். அவர் தான் யாரு? ஆசாரி வேலை பார்க்குறவர் சொல்லி நம்ம நினைச்சு வச்சிருக்கோம், நம்ம கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்கள்ல இந்த ஆசாரி தொழில், இந்த கார்பன் வேலை ரொம்ப பிரபலியமா இருந்துச்சான். பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கூட மரத்துல தான் செஞ்சாங்களாம். அதனால அவருக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்த்தாங்களாம்? யாருக்கு கீழே? யோசேப்புக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்த்தாங்களா? இவர் பெரிய கான்ட்ராக்டரா இருந்திருக்கிறாரு. பெரிய பெரிய பில்டிங்லாம் எடுத்து அதெல்லாம் போய் பாருங்க செஞ்சு அலங்கரிச்சு நல்லா பண்ணக்கூடிய ஒரு லெவல்ல இருந்திருக்கிறாரு. அதனால நல்ல சம்பாத்தியம், நல்ல வருமானம் இருந்துச்சு. யாருக்கு? யோசேப்புக்கு மரியாளுக்கு நல்ல வருமானம் இருந்துச்சு. அந்த குடும்பத்திலாம் போய் யார் பிறந்தா? இயேசு பிறந்தாருன்னு சொல்லி அந்த ஆர்டிக்கல்ல அவர் போட்டிருக்கிறார். அதனால தான் நான் சொல்றேன், பைபிளை ஒழுங்கா வாசிக்காதவங்க எதை வாசித்தரணும்? அதையாவது வாசித்தரணும். ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷன், ஒரு சுவிட்சர்லாந்தை சேர்ந்த மனுஷன் அதை எழுதியிருக்கிறார், அதை போட்டிருக்கிறார், கண்டுபிடிச்சு. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு ஏழை குடும்பத்தில் என்ன செய்யல, போய் அவர் பிறக்கல. எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? ரைட். அடுத்தபடியா பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதபடியினால். சொல்லுங்க, சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதபடியினால்.
எங்கே இடமில்லாதபடினால். சத்திரம் என்றால் என்ன? சத்திரம் என்று சொன்னால் தங்கும் விடுதி என்று அர்த்தம். என்னது? தங்கும், இங்கிலீஷ்ல லாட்ஜ் இல்லையா? இதை கவனிக்கிறீங்களா? சத்திரத்தில் இடம் கேட்குறாங்க, இடம் இல்லை. எனவே பக்கத்தில் ஒரு இடத்த ரெடி பண்ண சொல்லி அங்கே போய் என்ன செய்கிறாங்க? குழந்தை பெற்றுக்குவதற்கான காரியத்தை அவங்க அங்கே செய்கிறாங்க. லாட்ஜெல்லாம் ஃபுல்லாகிருச்சு, ஹவுஸ் ஃபுல்லாகிருச்சு. ஏன்னா குடிமதிப்பு எழுதுவதற்காக, வரிப்பணம் செலுத்துவதற்காக உலகம் முழுவதும் சதறி இருந்த எல்லா யூதர்களும் அங்கே எருசலேமுக்கு வருகிறார்கள், அங்கே நாசரேத்துக்கு வருகிறார்கள், பெத்லகேமுக்கு வருகிறார்கள். ஆகையால் வீடெல்லாம் நிறைஞ்சு போச்சு. எது நிறைஞ்சு போச்சு? அவங்க வீடு நிறைஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அந்த காலத்தில் ஒரு வீட்டில் 9 பிள்ளை, 10 பிள்ளை, 12 பிள்ளைலாம் இருக்கும். அது கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டியோட வந்திருக்கும். எங்கிட்ட வீட்டுக்குள்ள வைக்கிறது? சரி வந்திருக்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம் அப்படின்னு படுத்துக்க வச்சுக்கலாம், ரைட்டு. இங்கே கற்பிணி பண்ண எங்கிட்ட படுக்க வைக்கிறது? குழந்தைய பெற்றுக்கிற ஸ்டேஜில் இருக்க ஆளை எங்கே படுக்க வைக்கிறது? எங்கிட்ட வைக்கிறது? எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே பக்கத்தில் ஏதாவது ரூம்ஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க, ரூமு கிடைக்கல. அதனால அங்கே போய் என்ன செஞ்சுக்கிறாங்க? பேத்துக்கிறாங்க. நான் கேட்குறேன், ரூமை புக் பண்ணுற அளவுக்கு இவற்றை பணம் இருந்திருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? ரூமை புக் பண்ணுற அளவுக்கு யார்கிட்ட பணம் இருந்திருக்குது? யோசேப்பு ஒரு ஏழை கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆச்சரியமா இருக்குல்ல? ரூமை புக் பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட பணம்னு செஞ்சுருக்குது, இருந்திருக்குது. இடம் இல்லை, அதனால அங்கே போயிட்டு என்ன செஞ்சாங்க? பேத்துக்கிட்டாங்க. தரித்திரர்கள் போய் யார் லாட்ஜில் என்ன செய்ய மாட்டாங்க? ரூமை புக் பண்ண மாட்டாங்க. வசதி உள்ளவர்கள் தான் எங்கே போய் புக் பண்ணுவாங்க? ரூமை லாட்ஜில் போய் புக் பண்ணுவாங்க. எனவே லாட்ஜில் இடம் கேட்குறாங்க, இடம் இல்லை. இடம் இல்லாத அப்படின்னாலே தான் அங்கே ஒரு இடத்தை என்ன செய்தார்கள்? ஒழுங்குபடுத்தி அங்கே போய் தங்கி பாருங்க, முதற் பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பெற்று எடுத்தார்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏழை கோலத்திலே பிறக்கவில்லை. அவர் ஏழ்மையிலே அவர் வாழவில்லை. அவர் செழிப்பிலே தான் என்ன செய்தார்? வாழ்ந்தார். ஆமென். ரைட். இன்னொரு காரியத்தை சொல்றேன். யோசேப்பு யாருடைய வம்சம்? இங்கே நாம் பார்க்கிறோம், தாவீதின் வம்சத்தானும். யாருடைய வம்சத்தான்? தாவீது யாருங்க? இஸ்ரவேல் தேசத்துடைய ராஜாங்க. இஸ்ரவேல் நாட்டுடைய ராஜா. 40 வருஷமாக இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட ஒரு ராஜா. அவனுடைய சந்ததி தான் யாரு? யோசேப்பு. இப்ப தாவீதுடைய சொத்துக்கள்லாம் யாருக்கு வந்திருக்கணும்? சாலமோனுக்கு வந்திருக்கணும். சாலமோனுக்கு பிறகு அங்க வந்திருக்கணும், அதுக்கு பிறகு அங்க வந்திருக்கணும், அதுக்கு பிறகு அங்க வந்திருக்கணும், அப்படியே வந்திருக்கணும். ஏன் பாஸ் இவ்வளவு வருஷம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் தேசத்தை பொறுத்தளவு, யூதர்களை பொறுத்தளவு இன்னொரு சகோதரனுடைய சொத்தை அவ்வளவு ஈஸியாக எடுத்துட முடியாது. அதுக்கு தான் கர்த்தர் யூபிலின் வருஷத்தை ஒரு ஆரம்பிச்சு வச்சு நிரந்தரமா ஒருத்தருடைய சொத்தை இன்னொருத்தர் என்ன செய்யக்கூடாது? வாங்கிடக்கூடாது. அவன் ஏழை ஆகிடக்கூடாது. அவன் சொத்துக்கள் அடமானம் வச்சிடக்கூடாது. என்னைக்குனாலும் மறுபடியும் அந்த சொத்து அவனுக்கு வரணும்னு சொல்லி இந்த யூபிலி வருஷத்தெல்லாம் அங்கே நியமிச்சு இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தாரு. அதனால தாவீதுடைய சொத்துக்கள் எல்லாம் யாருக்கு வந்திருக்கணும்? யோசேப்புக்கு வந்திருக்கணும். யோசேப்புடைய அண்ணன் தம்பிகள்லாம் பங்கு போட்டிருக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் பங்கு போட்டால் கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கும். ஆனால் பங்கு போட்டிருக்க முடியாது. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கங்க தெளிவா, யோசேப்பு தாவீதின் வம்சத்தான். ஆமென். ஆகவே யோசேப்பு ஒரு ஏழை கிடையவே கிடையாது. அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளையை சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். எங்கே கிடத்தினாள்? எல்லாம் சொல்லுங்க. பிள்ளையை எதிலே சுற்றி? துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். எங்கே கிடத்தினாள்? அது என்ன முன்னணையிலே கிடத்தினாள்? முன்னணைனா என்ன? நல்லா கவனிங்க. ஆட்டு மேய்ப்பர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பார்கள். அங்கே பாருங்க, மந்தையின் துருக்கம் என்கிற ஒரு துருக்கம் இருந்தது. என்ன அதுனா, ஒரு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா உடனே அந்த குட்டி போடுற நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த ஆடை கொண்டு போய் அந்த மந்தையின் துருக்கத்தில் வச்சிருவாங்க. அங்கே வச்ச உடனேயே பாருங்க, அது இந்த சுண்ணாம்பு கல்லால் செய்யப்பட்டிருக்கும். சுண்ணாம்பு கல்லால் செய்யப்பட்டிருக்கும். சுண்ணாம்புக்கள்லாம் என்ன அர்த்தம்? சூடுன்னு அர்த்தம். ரொம்ப சூடு, ரொம்ப ஹீட்டு. இன்னைக்குலாம் இங்க் போட்டு என்னென்னமோ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. அன்னைக்கு இல்லைல்ல, அன்னைக்கு எதாக இருந்துச்சு? இதுதான் இருந்துச்சு சுண்ணாம்புக்கள். அதுலேயே ரூம்ஸ்லாம் கட்டியிருப்பாங்க. அப்போ
ஆடு குட்டி போட்ட உடனே அந்த ஆடை எடுத்து குட்டி ஆடை எடுத்து துணியில சுத்தி அதுல எந்த கிராச்சும் பற்றக்கூடாது, எந்த காயமும் பற்றக்கூடாது என்று அதை பத்திரமா எடுத்து கொண்டு போய் அந்த மந்தையின் துருக்கத்துல வைப்பாங்க. ஏன்னா முதற் பேரான ஆட்டுக்குட்டி எங்க போய் சேரணும்? ஆலயத்துல பலி செலுத்துவதற்கு கொண்டு போய் சேர வேண்டும். ஏன்னா எந்த ஒரு பழுது இல்லாம எந்த ஒரு காயம் இல்லாத அந்த ஆட்டுக்குட்டியை தான் பலி செலுத்த வேண்டும் என்று தேவன் என்ன செய்திருந்தார்? சொல்லியிருந்தார். ஆகவே அந்த ஆட்டுக்குட்டியை பாருங்க பத்திரமா எடுத்து வைக்கக்கூடிய இடம் தான் அந்த மந்தையின் துருக்கம். அதுல ஒரு சின்ன குழி மாதிரி வெட்டி இருந்தாங்க. அதுல பாருங்க இந்த சுண்ணாம்புக்கல் எல்லாம் போட்டு பக்குவப்படுத்தி இருந்தாங்க. நல்லா கவனிங்க. இங்க சத்திரத்துல இடமில்லாத மாத்திரத்துல யோசேப்பு மரியாதை எங்க அனுப்பிச்சிட்டாங்க? அந்த மாட்டு தொழுவம் கிடையாது, மந்தையின் துருக்கம். எது? மந்தையின் துருக்கம். மந்தையின் துருக்கத்தை அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா குழந்தை பெத்தாவே வீடு என்ன செஞ்சிடும்? தீட்டாயிரும். அப்ப இந்த ஒரு பெண்ணுனால வீட்டில் இருக்கிற எல்லாரும் தீட்டாகிறதா? ஒன்று வீட்டில் இருக்கிற எல்லாரும் வெளியே போகணும், இல்லைன்னா தீட்டாகக்கூடிய பெண்ணை செய்யணும் வெளியில அனுப்பணும். எல்லாரும் குடிமதிப்பு எழுதுவதற்காக வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, வரி கட்டுவதற்காக வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆகையால் எல்லாரும் வெளியே போறதுக்கு பதிலாக யாரை வெளியே அனுப்பிச்சிடலாம்? எங்க அனுப்பிச்சிடலாம்? அங்க அனுப்பிச்சிடலாம். எங்க? ஏன்னா அங்க ஆல்ரெடி ஆடு குட்டி போட்டு அதனால தீட்டா தானே இருக்குது, அதனால பிரச்சனை கிடையாது. அதனால மரியாதை எங்க செஞ்சிடலாம்? அங்கே அனுப்பிச்சிடலாம் சொல்லி மரியாதை யோசேப்பை அங்க அனுப்பிச்சிடுறாங்க. அங்க அனுப்பிச்சோடனே அங்க என்ன செஞ்சிடறாங்க? குழந்தைய பெத்து எடுத்து விடுகிறார்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ யோசேப்புடைய வீடு இருக்குது, அங்க இடம் இல்லை, சத்திரத்திலையும் இடம் இல்லை, இதெல்லாம் இல்லாம போய் அங்க என்ன செய்யறாங்க? பெத்துக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அங்கே பிறந்ததின் நோக்கம் என்ன? அந்த மந்தையின் துருக்கத்தில் பிறந்ததின் நோக்கம் என்ன? எந்த கிராட்ச் இல்லாம எந்த காயமும் இல்லாம அது முதற் பேரான ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்திருக்குதுனாவே என்ன அர்த்தம்? அது அந்த ஆலயத்தில் பலி செலுத்தப்படுவதற்காக பிறந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து அங்க பிறந்ததனுடைய நோக்கம் என்ன? கல்வாரி சிலுவையிலே பலியாவதற்காகவே அவர் பிறந்தார். அதற்காகத்தான் அங்கே போய் என்ன செய்தார்? அந்த குழந்தையை அவள் பெற்றெடுத்தாலே தவிர ஏழை கோலத்தில் என்ன செய்யல. புரியுதா உங்களுக்கு? ஏழை கோலத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? போய் பிறக்கல. மாட்டு தொழுவத்தில் என்ன செய்யல? ஒருவேளை மாடு வீடு அங்கிட்டு கட்டி கிடந்திருக்கலாம், ஆனா மெஜாரிட்டி ஆடு தான் நிறைய கட்டி கிடந்துச்சு. அது ஆட்டு மந்தையின் துருக்கம். அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து ஏழை கோலத்தில் என்ன செய்யவில்லை? பிறக்கவில்லை என்பது நமக்கு தெளிவாய் விளங்குகிறது. ஓகே, இரண்டாவதாக பார்ப்போம். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது சாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொள்ள வந்தார்கள் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவர் ஏழை கோலத்தில் வாழ்ந்தாரா? தரித்திரத்தில் வாழ்ந்தாரா? வறுமையிலே வாழ்ந்தாரா? இல்ல செல்வ செழிப்பிலே வாழ்ந்தாரா? ஐஸ்வர்ய வாழ்விலே வாழ்ந்தாரா? அதைத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆமென். ஓகே, இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து பிறந்த போது சாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொள்ள வந்தார்கள் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பணிந்து கொள்வதற்கு வந்தது மட்டுமல்ல, அவருக்கு காணிக்கையும் செலுத்தினார்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, எங்கே பிரவேசித்து? போன வாரம் சொன்னேன் இல்லையா? இயேசு கிறிஸ்து பிறந்த அங்கேயே 12 மாசமா இருக்கல. எங்க? அந்த மந்தையின் துருக்கத்திலே 12 மாசம் என்ன செய்யல? இல்ல, என்ன சில கிறிஸ்தவங்க நம்புற மாதிரி மாட்டு தொழுவத்திலே 12 மாசம் இருக்கல. கொஞ்ச நேரத்தில் எங்க வந்துட்டாங்க? வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இங்க பாருங்க, எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து. எவர்கள்? இந்த சாஸ்திரிகள். மாட்டு தொழுவத்திலே குழந்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கல யாரும். குழந்தை பத்த உடனே எல்லாம் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி துணியெல்லாம் சுற்றி கித்தி எல்லாம் குளிர் அடிக்காமல் கொள்ளாமல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கொண்டு வந்து எங்கே சேர்த்துட்டாங்க? வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. வீட்டில் எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். ஒரு குழந்தை என்ன செஞ்சுருக்குது? ஒரு குமாரன் பிறந்திருக்கிறான், எல்லாருக்கும் சந்தோஷம். அங்கேயும் இருக்கிறாங்க. வரியும் செலுத்திட்டு குடிமதிப்பையும் எழுதிட்டு அங்கே இருக்கிறாங்க. சாஸ்திரிகள் கேள்விப்பட்டு அங்கே வருகிறார்கள். சரி, ரைட். வந்து என்ன பண்ணுறாங்க? வாசிக்கிறேன் தொடர்ந்து. பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. எதை பணிந்து கொண்டு? அந்த குழந்தையை பணிந்து கொண்டு. எதை பணிந்து கொண்டு? குழந்தையை பணிந்து கொண்டு. மரியாதை பணிந்து கொள்ளல. அந்த குழந்தையாகி இயேசுவை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூவ வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். எதற்கு? அந்த குழந்தைக்கு, பிறந்த
குழந்தைக்கு இயேசு கிறிஸ்துக்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பொன்னையும் தூப வர்க்கத்தை வெள்ளை போலத்தையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் சாதாரண பொருட்கள் கிடையாது, விலை உயர்ந்த பொருட்கள், காஸ்ட்லியான பொருட்கள். அதை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துக்கு காணிக்கையாக என்ன செய்கிறார்கள்? படைக்கிறார்கள், வைக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட பொருட்களை சாதாரண ஒரு நபருக்கு காணிக்கையாக படைக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். பொன்னை கொண்டு போய், தூப வர்க்கத்தை கொண்டு போய், வெள்ளைப்பழத்தை கொண்டு போய் சாதாரண ஒரு நபருக்கு என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க, படைக்க மாட்டாங்க. அந்த நாட்களிலே ராஜாக்களுக்கு கொண்டு போய் இதை படைப்பார்கள், ராஜாக்களுக்கு கொண்டு போய் படைப்பார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு போய் அந்தஸ்தில் இருக்கிறவர்களுக்கு கொண்டு போய் இவைகளை படைப்பார்கள். சாதாரண நபர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப இயேசு கிறிஸ்து யார்? ராஜாதி ராஜா. இயேசு கிறிஸ்து யார்? ராஜாதி ராஜா. அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் தேவாதி தேவன், சமாதான பிரபு, நித்திய பிதா என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே. அப்ப இதெல்லாம் கொண்டு வந்து காணிக்கையா படைக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து யார்? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன். ஆமென். எனவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது அவர் எதுல வாழல? வறுமையில வாழல, வறட்சியில வாழல, ஐஸ்வர்யத்தில் தான் வாழ்ந்தார், செழிப்பிலே தான் என்ன செய்தார்? வாழ்ந்தார் என்பது நமக்கு தெளிவாய் புரிகிறது. அவர் ராஜா. அவர் கொண்டு வந்து பொண்ணை படைக்கிறாங்க, தூப வர்க்கத்தை படைக்கிறாங்க, வெள்ளை பழத்தை படைக்கிறாங்க. ராஜா என்று அங்கீகரிக்கிறார்கள், கனம் பண்ணுகிறார்கள். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? ஓகே. மூன்றாவதாக, இந்த சம்பவத்துக்கு பிறகு யோசேப்பு மரியாளும் எகிப்து தேசத்துக்கு போகிறார்கள் என்று நாம் சத்தியவேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்துக்கு பிறகு யோசேப்பு மரியாளும் குழந்தையை தூக்கிக்கிட்டு எங்க போறாங்க? எகிப்துக்கு போறாங்க. வாசிப்போம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய், போதும், எகிப்துக்கு புறப்பட்டு போய் அங்கே அவன் தங்கி என்ன செய்தான்? இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கவனியுங்கள். எகிப்துக்கு போய் இவர்கள் எப்படி அங்க வாழ்ந்திருந்திருப்பாங்க? எப்படி சாப்பிட்டுருப்பாங்க? அல்லது ஒரு வீடை எடுத்திருப்பாங்க, வீட்டுக்கு எப்படி வாடகை கொடுத்துருப்பாங்க, அல்லது ஒரு ஒத்திகை வாங்கியிருப்பாங்க வச்சுக்கோங்களேன். சரி, ஒத்திகை எப்படி பணம் கொடுத்துருப்பாங்க? எகிப்து தேசத்தில் அந்த ரோட்டோரத்தில் ஒரு குடிசையை போட்டு யோசேப்பு மரியாளும் அந்த ஆலமரத்தில் ஒரு தொட்டியில் கட்டி விட்டு இயேசு அப்படி தொட்டியில் ஆட்டி விட்டு நம்ம நிலைமை இதுதான்ப்பா மகனே அப்படின்னு இருப்பாங்களா? இல்லை நல்ல ஒரு வீடை பிடிச்சிருப்பாங்களா? சரி, ரைட். நல்ல வீடை பிடிக்கணுமே என்ன வேணும்? சென்னை பாஷையில் டப்பு வேணும். என்ன வேணும்? வேணும். எங்கேருந்து வந்திருக்கோம்? இந்த தான் இருக்குதே பொண்ணு, தூப வர்க்க வெள்ளை போலம். இதை நல்ல ரேட்டுக்கு கொண்டு போய் எகிப்து தேசத்தில் விற்று அதை பணமாக்கி அதில் என்ன செஞ்சுருப்பாங்க? அவங்க மறுபடியும் இங்கே இந்த தேசத்துக்கு வருவதற்கு வரைக்கும் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? நல்லா வாழ்ந்திருப்பார்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் இருந்த பொழுது, மனிதனாய் வாழ்ந்த பொழுது அவர் எதுல வாழல? தரித்திரத்துல வாழல, வறுமையில வாழல, ஏழ்மைத்தனத்துல வாழல, நல்ல செல்வ செழிப்பில் தான் என்ன செய்தார்? அவர் வாழ்ந்தார் என்பது நமக்கு தெளிவா என்ன செய்கிறது? விளங்குகிறது. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், போது சொல்லுங்க. அவர் செல்வ செழிப்புல வாழ்ந்தார்னா இப்ப நாம எதுல வாழணும்? இதுக்காக எவ்வளவு விலைக்கு சொல்லிட்டு வர்றேன். நீங்க எதுல வாழணும்? பழைய கஞ்சியும் பச்சை மிளகாயும் சாப்பிட்டுக்கிட்டா, தேங்காய் சிலையும் உரிச்ச வெங்காயத்தையும், அது என்ன வெங்காயம்? ஈராங்காய். என்னமோ இந்த ஊர்ல என்ன சொல்றாங்க? ஈராங்காய் வெங்காயம் இல்லையா? குட்டி வெங்காயம். குட்டி வெங்காயத்தை நாளை உரிச்சு வச்சு பழைய கஞ்சி சாப்பிட்டுன்னு செஞ்சிரு. தோத்திரம் 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 அல்லேலூயா அப்படின்ட்டு பரவலுக்கு வந்து சேர்ந்துரு.
கர்த்தர் சொல்றாரு, செல்வ செழிப்பில் நீ வாழலாம், ஐஸ்வர்ய வாழ்வு வாழலாம். ஆமென். ஏதோ ஒரு தவறான போதனையை கேட்டுட்டு மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு ஆண்டவர் ஏழ்மையில வாழ்ந்தாரு, நானும் ஆண்டவருக்காக ஏழ்மையிலே வாழ்கிறேன் அப்படின்னு என்ன செய்யாத, கிண்ணறத்தை எடுத்து கீன்னு வாசிட்டு என்ன செய்யாத, ஏழையா வாழ்ந்து ஏழையா மண்டையை போட்டு ஏழையா பரலத்துக்கும் சேர்ந்துடாத. என்னைய பாரு, என் வார்த்தைகளை பாரு, என் கல்வாரியை பாரு, என் தழும்ப பாரு, என் காயத்தை பாரு, நான் உனக்காகப்பட்ட பாடுகளை பார், தலையில ஏற்றுக்கொண்ட அந்த முள்முடியை பார் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஆமென். அடுத்த வாரத்தில் அதை எடுத்து காமிக்க போறேன். இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்த பிறகு எப்படிப்பட்ட ஒரு வீட்டில் அவர் குடியிருந்தார் என்பதை அடுத்த வாரத்தில் காமிக்க. இப்போ ஆரம்பிச்சா அது ஒரு 1.5 மணி நேரம் ஆயிரும். அதனால இப்போ நான் டச் பண்ணலை. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு வீட்டில் வாழ்ந்தார், அவருடைய வீடு எங்க இருந்துச்சு, அதாவது ஊழியத்துக்கு வந்த பிறகு 30 வயசுக்கு பிறகு என்ன செய்யறாரு, ஊழியத்துக்கு வர்றாரு, வந்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றாரு, 3.5 வருஷங்கள் ஊழியம் செய்யறாரு. இந்த 3.5 வருஷ காலத்துல இயேசு கிறிஸ்து எங்க தங்கி, எங்கே குடியிருந்து, எங்கே வாசம் பண்ணி ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணார், எங்க செஞ்சாரு, எவ்வளவு பெரிய வீடு, அந்த சமையலறை எவ்வளவு பெரிய சமையலறை, அங்க இருந்த பெட்ரூம்ல எவ்வளவு பெரிய பெட்ரூமு. பாஸ்டர் பைபிள்லயா இருக்குது, இல்ல வேற எங்கேயும் வாசித்தீங்களா பாஸ்டர்? பைபிள்ல தான் இருக்குது. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல அங்க இருக்குது. அங்க இருந்து உங்களுக்கு என்ன செய்ய போறேன், நான் வாசித்து காண்பிக்க போகிறேன். 10-12 வருஷத்துக்கு முன்பதாக நான் சத்திய வேதத்தை வாசித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் என்கிட்ட சொன்னார், மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானை வாசித்தேன். கர்த்தர் என்கிட்ட சொன்னார், மறுபடியும் நீ வாசினாரு. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானை கர்த்தர் சொன்னார், மறுபடியும் வாசினாரு. வாசித்து முடிச்ச மறுபடியும் வாசினாரு. 4வது முறை வாசிக்க சொன்னார். மறுபடியும் வாசித்தேன். வாசித்தப்போ தான் இதெல்லாம் எனக்கு காமிச்சாரு, இந்த வசனங்கள் எல்லாம் காமிச்சாரு, இந்த வார்த்தையெல்லாம் காமிச்சாரு. இங்க பாரு, இதை பாரு, இதை பாரு, இதை பாரு, இந்த வசனத்தை பாரு, இந்த வசனத்தை பாரு, எல்லாத்தையும் நோட்ஸ் பண்ணி இப்படி வச்சேன். உங்களுக்கு எடுத்து சொல்றேன், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வீட்டில் அவர் வாழ்ந்தார், குடியிருந்தார், அவர் வரி கட்டினார வீட்டுக்கெல்லாம் அப்படின்றத எடுத்து காமிக்க போகிறோம். அடுத்த வாரத்தில் காமிக்க போகிறோம். எல்லாரும் அவசியம் வந்துருங்க, பாருங்க, அதுக்கு பாருங்க. இன்னைக்கு மிச்சமுள்ள காரியத்தை நாம பார்க்கலாம். சிலர் சொல்லுகிறார்கள், 4வதாக சிலர் சொல்லுகிறார்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கழுதையில தானே அவர் பயணம் பண்ணாரு. எதுல பயணம் பண்ணாரு? கழுதையில தான் அவர் வந்து பயணம் செய்தார், கழுதையில தான் அவர் ஏறி போனாரு. இது தரித்திரம் தானே, இது தரித்திரம் இல்லையா? இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கழுதையில போனாராம், கழுதையில பயணம் செஞ்சாராம், அதனால அவர் எதுல தான் வாழ்ந்தாராம், தரித்திரத்துல வாழ்ந்தாராம். இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அருமையானவர்களே கவனியுங்கள், இது முற்றிலும் தவறு. எது தவறு? இயேசு கிறிஸ்து தரித்திரத்தில் வாழ்ந்தார் என்பது தவறு. அவர் கழுதில ஏறி போனார்ன்றதை நான் ஒத்துக்கிறேன், அவர் கழுதில ஏறி போனார்ன்றதை நான் ஒத்துக்கிறேன், அது உண்மைதான், சரிதான், இல்லைன்னா யாரும் மறுத்து பேசல. ஆனா அவர் தரித்திரத்தில் வாழ்ந்தார் என்பது தவறு. ஏன்னு சொன்னா அந்த நாட்கள்ல ஒரு சிறந்த வாகனம் எது தெரியுமா? அன்னைக்கு இருந்த வாகனங்கள்ல சிறந்த வாகனம் எது தெரியுமா? கழுதை தான் சிறந்த வாகனம். இன்றைக்கு நாம் விஞ்ஞான முன்னேற்றம் அடைந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால அதை எண்ணி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. சே, கழுதையில் ஏறி போனாங்களா, கழுதையில போய் ஏறி போறது அப்படின்னு இன்னைக்கு அதை யோசித்து பார்க்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது, அருவருப்பு மாதிரி தெரியுது. ஆனால் அன்னைக்குள்ள காலகட்டத்தில் மின்சாரமே இல்லாத காலம், மாட்டு வண்டி இல்லாத காலம், பஸ்ஸே இல்லை, சைக்கிளே இல்லை, எல்லாம் இருக்கிறீங்களா? அந்த நாட்களில் கழுதை என்பது சிறந்த ஒரு வாகனமாய் இருந்தது. எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, அந்த காலத்தில் யார் அதிகமான கழுதைகளை வீட்டில் வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய கோடீஸ்வரன். உங்களுக்கு தெரியுமா? ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். அவனுக்கு ஆடு, மாடுகளும், ஒட்டகங்களும், கழுதைகளும் இருந்தது. யோபு, அவனுக்கு எவ்வளவு கழுதை இருந்துச்சான்? வாசிருக்கீங்களா? எத்தனை கழுதுங்க இருந்துச்சு? பயணம் பண்றதுக்கு கழுதை. எலிசா, எலியா காலத்துல கழுதையில பிரயாணம் பண்றாங்க. அந்த குழந்தைய பெற்றெடுத்த பெண்ணு, குழந்தை மறிச்சு போச்சு, குழந்தைய தூக்கிக்கிட்டு கழுதை மேல வச்சுட்டு என்ன செய்யற, பயணம் பண்ணி போறா. சேனம் கட்டி, கழுதையில சேனம் கட்டி போறாங்க. சாப்பாட்டுக்கு போடலாம், தண்ணி கண்ணெல்லாம் தூக்கிக்கிட்டு
எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு கழுது இருந்தாவே அப்போ கழுது வச்சுருக்காங்கடா. ஏன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, நடந்தெல்லாம் போக மாட்டாங்க. எதில் போவாங்க, ஆன்னு பார்ப்பாங்க. அதில் 2 கழுது வச்சுருந்தா கண்ணெல்லாம் வெளியில் வந்துடும். இதில் 10-15 கழுது வந்துருச்சுன்னா மயக்கமே என்ன செஞ்சிடும். பெரிய கோடீஸ்வரையா, பெரிய ஆளியா. சில ஆட்கள் சொல்கிறாங்க கழுதையை கட்டி தான் உழுதாங்களா அந்த காலத்தில். மாட்டுக்கு பதிலாக கழுதை உழுகுமா, உன்னால் உழுகுமா பாருங்க. எத்தனை கழுதை இருக்குதோ அவ்வளோ வசதியான ஆள் அவர். எல்லாம் இருக்கிறீங்களா? அதனால் இயேசு கிறிஸ்து கழுதையில் ஏறி போனார். அதை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா இயேசு கிறிஸ்து அப்போ தரித்திரத்தில் வாழ்ந்தாருன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா ஹீரோமண்டலா போயிருப்பாரு. ஹோண்டா ஆக்டிவால போயிருப்பாருங்க அவரு. அந்த 12 சீசர்களுக்கு 12 புல்லட் வாங்கி கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு அவர் இருந்திருந்தாரு, இன்னைக்கு பிறந்து வந்திருந்தாருன்னா 12 சீசர்களுக்கு என்ன வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆள் பேர் ஆளுக்கு ஒரு புல்லட் வாங்கிட்டு என்ன செய்வாங்க, நல்லா ஜம்முன்னு ஊழியத்துக்கு போயிருந்திருப்பாங்க. அது அந்த காலகட்டம். அதனால கழுதை தான் இருந்துச்சு. அந்த கழுதை என்ன செஞ்சார், ஏறி போனாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து புதிய வாகனத்திலே பயணம் செய்தார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். எதில் பயணம் செஞ்சாரு? சரி, ஆட்களை பாருங்க, அடுத்தவங்க வண்டி வாங்கி ஓட்ட மாட்டாங்க, பிடிக்காது. நான் சொந்த வண்டி வாங்குவேன், அதில் நான் போவேன். அந்த மாதிரி கேஸ் நான். யார்கிட்ட ஓசி வண்டி வாங்கி ஓட்டுறதுக்கு எனக்கு பிடிக்காது. பழகனா கூட என் சொந்த வண்டி நான் வாங்கி பழகிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஆள். அதனால் சொந்த வண்டி வாங்குற வரைக்கும் யார்ட்டி வாங்கவே மாட்டேன். பிடிங்க சார், ஓட்டிட்டு போங்க. இல்லை வேணாம், நான் நடந்து கூட போய்க்கிறேன், பஸ்ஸில் போய்க்கிறேன். நான் சொந்த வண்டி வாங்குறப்ப என்ன செஞ்சுக்கிறேன், நான் போய்க்கிறேன் நினச்சிட்டு இருந்தேன் பாருங்க. அப்போ சொந்த வண்டி வாங்க போகிறத ஓட்டணும். எல்லாம் இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து புதிய வாகனத்திலே புதிய வண்டியில் என்ன செஞ்சார், அவர் பிரயாணம் பண்ணினார். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத பயணம் செய்திராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை அவிழ்த்து கொண்டு 3வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்துக்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். போங்க அந்த கிராமத்துக்கு நேரா. அங்க கழுதை கட்டி கிடக்கும். அங்க கழுதை கட்டி கிடக்கும். ஒருவனும் ஒரு காலமும் ஏறிராத பயணம் செய்திராத புதிய கழுதை, புதிய வண்டி, புதிய வாகனம். அதை அவிழ்த்து கொண்டு வாங்க. யாராவது கேட்டா யாருக்கு வேணும், ஆண்டவருக்கு வேணும் சொல்லுங்க, விட்டுருவாங்க. அப்ப அரிமத்தியா ஊரான யோசேப்பை போல, அந்த மேல் வீட்டு அறையை திறந்து கொடுத்த அந்த சீசனை போல இந்த புது வாகனத்தையும் ஏதோ ஆண்டவருடைய சீசன் நிச்சயமா என்ன செஞ்சிருக்கணும், கொடுத்திருக்க. ஏன்னா ஆண்டவருக்கு வேண்டும் சொன்ன உடனே விட்டுறான் இல்லையா? அப்ப தெரியுது இவன் யாரு, ஆண்டவரை பின்பற்றுகிறவன், ஆண்டவரை விசுவாசிக்கிறவன். அதனால தான் ஆண்டவருக்கு வேணும் சொன்ன என்ன செஞ்சுட்டான், கொடுத்துட்டான். தம்பி நேரம் அந்த கிராமத்துக்கு போங்க. அந்த கிராமத்தில் ஒரு கிழட்டு கழுதை கட்டி கிடக்கும். என்ன கழுதை? ஒரு கிழட்டு கழுதை கட்டி கிடக்கும். அதுல ஏற்கனவே 1000 பேர் ஏறி போய் அது இப்பைக்கே நேத்த உயிருக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இழுத்துக்கிட்டு இருக்கோம். அதை பைய இழுத்துட்டு வாங்கப்பா. அதுல நான் ஏறி அப்படி மெல்ல 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 எப்படியாவது எருசலேமுக்கு போய் சேர்ந்துருவோம். எங்க போய் சேர்ந்துருவோம்? எருசலேமுக்கு போய் சேர்ந்துருவோம். போய் கூட்டிட்டு வாங்கப்பா. நம்ம எல்லாம் தாழ்மையா இருக்க வேணாமா? நம்ம எல்லாம் தரித்திரத்துல வாழ வேணாமா? நம்ம எல்லாம் ஏழ்மையில வாழ வேணாமா? ஏழ்மைதான் மேன்மையான அனுபவம், அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் சீசர்களே. அப்படிலாம் சொல்லி ஒரு கிழட்டு கழுதை இழுத்துட்டு வாங்கப்பா அப்படிலாம் சொல்லல. எங்கு ஆமென், நல்ல வாலிப கழுதை, அதுவும் புது கழுதை. ஒருத்தன் கூட இது வரைக்கும் ஏறி சவாரியே பண்ணல, பயணமே செய்யல. அப்படிப்பட்ட புது கழுதையில, புது வாகனத்துல, புது வண்டியில யாரு பயணம் செஞ்சா? இயேசு கிறிஸ்து பயணம் செய்தார். எனவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது அவர் செல்வ செழிப்பாகத்தான் வாழ்ந்தார். அவர் தரித்திரத்தில் என்ன செய்யவில்லை, வாழவில்லை என்பது நமக்கு திட்டமும் தெளிவுமாக விளங்குகிறது. ஆமென்.
எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? இதெல்லாம் விளங்குனாதான் நீங்கள் இதெல்லாம் என்ன செய்வீங்க? விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க. அதனால தான் இவ்வளவு தெளிவாக மெதுவாக நிதானமாக இதை எடுத்து உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமில்ல, 5வதாக மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை அங்கே நான் வாசிக்கிறோம். அவ்வளோ பெரிய சம்பவத்தை வாசிக்க டைம் இல்லை, அதனால் சொல்லிட்டேன். மத்தேயு 14ஆம் அதிகாரம் நோட்ஸ் பண்ணிக்கங்க, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே 5 அப்பத்தையும் 2 மீனையும் என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்து அதை பெருக செய்து 5000 பேருக்கும் அதிகமான புருஷர்களுக்கு என்ன செய்தார்? அதை பங்கிட்டு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே புருஷர்களை மாத்திரம் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களை கணக்கெடுக்கல, பிள்ளைகளை கணக்கெடுக்கல, வாலிபர்களை கணக்கெடுக்கல, புருஷர்களை மாத்திரம் கணக்கெடுத்திருக்கிறார்கள். அப்ப கிட்டத்தட்ட 20,000 பேர் அங்கே கூடியிருந்திருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வாங்கி அதை ஆசீர்வதிக்கிறார், அதை பெருக்குகிறார், அதை மறுபடியும் சீசர்கள் கொடுக்கிறார். சீசர்கள் கொண்டு போய் செய்கிறார்கள், ஜனங்களுக்கு கொடுக்கிறார்கள். எல்லாரும் சாப்பிடுகிறார்கள், எல்லாரும் திருப்தி அடைய சாப்பிடுகிறார்கள். திருப்தி அடைந்து சாப்பிட்டதுக்கு பிறகு மீதமான துணிக்கைகள் எத்தனை கூட நிறைய எடுத்தார்கள்? 12 கூட நிறைய என்ன செய்தார்கள்? எடுத்தார்கள். நான் கேட்கிறேன், 20,000 பேரை போஷித்த கர்த்தர் எப்படி ஏழ்மையில வாழ்ந்திருப்பாரு? அவர் எப்படிங்க பஞ்சத்தில் வாழ்ந்திருப்பாரு? அவர் எப்படிங்க பசியில வாழ்ந்திருப்பாரு? அவர் எப்படிங்க ஏழை தன்மனத்தில் வாழ்ந்திருப்பாரு? ஏங்க 20,000 பேரை போஷிக்கிற ஒரு மனுஷன் என்ன அமைதியா இருக்கீங்க? அவர் எப்படி ஏழையா இருந்திருப்பாரு சொல்றீங்க நீங்க? யோசிக்க வேணா, சிந்திக்க வேணா? ரைட்டு. 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் 38வது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் அவர் ஆசீர்வதித்து அதை பெருக்கி அங்கே 4000 பேரை போஷித்தார். மீதமான துணிக்கைகள் 7 கூட நிறைய எடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். வாசிக்கிறோமா இல்லையா? பார்க்கிறோம். 7 அப்பங்கள் சில சிறு மீன்கள், இதை ஆசீர்வதிக்கிறாரு, இது மல்டிப்ளை பண்றாரு, இதை பெருக்குகிறார். பெருக்கி அங்க கூடியிருந்த 4000 பேர், 4000 புருஷர்கள் மாத்திரம், பெண்கள் அவங்களாம் அங்க கணக்கில் சேர்க்கல. அங்க கிட்டத்தட்ட ஒரு 14,000 பேர் 15,000 பேர் கூடியிருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் போஷிக்கிறாரு. மீதமான துணிக்கையில் எவ்வளவு எடுக்கிறாங்க? 7 கூட நிறைய எடுக்கிறாங்க. இப்படி ஜனங்களை போஷிக்கிறவர், ஜனங்களை திருப்திப்படுத்துகிறவர், ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர், இவர் எப்படி ஏழ்மைத்தனத்தில் வாழ்ந்திருப்பாரு? இவர் எப்படி தரித்திரத்தில் வாழ்ந்திருப்பாரு? இவர் எப்படி பசியிலும் பட்டினியில் வாழ்ந்திருப்பாரு? சிந்திச்சு பார்க்குறீங்களா? யோசித்து பார்க்குறீங்களா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த போது அவர் தரித்திரத்தில் என்ன செய்யல? வாழவில்லை என்பதை சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். யாரோ ஒருத்தர் சொன்னாரு, யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரு, அவர் சொன்னார் கரெக்டாக தான் இருக்கும். பைபிள்ல இருந்து காமிங்க, பைபிளை பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. இதெல்லாம் யோசிங்க, இதெல்லாம் சிந்திங்க. அப்பா இவ்வளோ பெரிய காரியம் இல்லை இதெல்லாம் அப்படின்னு என்ன செய்யணும்? ஆச்சரியப்பட வேண்டும். இருக்கிறீங்களா? ஆமென். ஓகே. அது மாத்திரமில்ல, 6வதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏராளமான சீஷர்கள் இருந்தார்கள் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் நிறைய இருந்தாங்க. 70 சீஷர்கள் 80 சீஷர்கள் இருந்தாங்க, சீஷிகள் இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவோடு கூடயே எப்பயுமே ஒரு 12 பேர் கூட இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூடயே மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர் இருந்து அவரோடு கூட பிரயாணப்பட்டாங்க. நல்லா கவனிச்சுட்டே வாங்க, நான் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிங்க. அவரோடு கூட என்ன செஞ்சாங்க? டிராவல் பண்ணாங்க, பயணம் பண்ணாங்க. ஊழியத்துக்கு போயிட்டு அவர் எங்கெல்லாம் போறாரோ அந்த 3.5 வருஷத்துலயும் அவர் கூட என்ன செய்யறாங்க? போறாங்க, பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவரோடு கூட வச்சுக்கிட்டாரு. அவர் மித்த சிஸ்டர்லாம் இருக்கிறாங்க, அங்கங்க எல்லா ஊர்களையும் கிராமங்கள்லாம் இருக்கிறாங்க, போய் அப்பப்போ சந்திச்சுக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. ஆனா இந்த 12 பேர் எப்பயுமே என்ன செய்யறாங்க? கூடயே இருக்கிறாங்க. இந்த 12 பேரும் தங்கணும்னா எவ்வளவு பெரிய வீடு வேணும்? 13 பேர் அவரை சேர்த்து. அடுத்த வாரத்தில் அதை ரொம்ப தெளிவாக எடுத்து காமிக்க போகிறேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புஸ்தகத்திலிருந்து வசனங்கள் அப்படியே எடுத்து காமிக்க போகிறேன். எவ்வளோ பெரிய வீடு அந்த வீடு, எவ்வளோ பெரிய கிச்சன், அது எவ்வளோ பெரிய பெட்ரூமு, எத்தனை பாத்ரூம் இருந்திருக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா?
அதெல்லாம் அடுத்த வாரம் காமிக்க போகிறேன். இன்றைக்கி இதை பார்ப்போம். அந்த 12 சீசர்கள் பயணம் செய்தார்கள். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். எத்தனை பேரு? 12 பேரும் அவர் கூட இருந்தார்கள். இங்க ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, அவர் பிரயாணம் பண்ணி என்ன செய்து, அவர் பிரயாணம் பண்ணும்போது இந்த 12 பேர் என்ன செய்யறாங்க? அப்படியே பிரயாணம் பண்றாங்க, டிராவல் பண்றாங்க. இப்ப மார்க்கு 3 அதிகாரத்துக்கு வந்துருங்க. 3, 13, 14 வாசித்துருங்க, வேலைக்கு சொல்றேன் பிறகு. பின்பு அவர் ஒரு மலையின் மேலே ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோட கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். தம்மோடு கூட இருக்கும் அந்த வார்த்தை கவனி. அதுக்கு தான் அந்த வசனத்தை நான் வாசித்தேன். அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் 24 மணி நேரம் கூட வச்சுக்கிட்டாரு 12 சீஷர்களையும். இப்ப 12 பேரும் கூட சேர்ந்து இயேசு என்ன செய்யறாரு? டிராவல் பண்றாரு, பயணம் பண்றாரு, போறாரு, வர்றாரு, ஊழியர் செய்யறாரு, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார், நற்செய்தி அறிவிக்கிறார், அநேகரை சுகமாக்குகிறார், விடுதலையாக்குகிறார். நான் கேட்கிறேன், 12 பேருக்கும் 3 வேளையும் சாப்பாடு போடணும்னு எவ்வளவு காசு ஆகும்? எனக்கு அது யோசித்துருக்கிறீங்களா? வீட்டில் 2 பிள்ளை இருக்குது, அதுக்கு போடுறதுக்கே இங்கே என்ன செஞ்சுறாங்க? சில ஆட்கள் உருண்டுறாங்க. அரிசி பத்தலை, அது பத்தலை, பருப்பு பத்தலை, புளி பத்தலைன்னு அப்படியே என்ன செய்கிறாங்க? திரைச்சி கட்டிக்கிட்டு. ஏசு கிறிஸ்துவோடு சேர்ந்து மொத்தம் எத்தனை பேர்? 13 பேர். 13 பேருக்கும் காலையில் சாப்பாடு கொடுக்கணும், மதியான சாப்பாடு கொடுக்கணும், இரவுன்னு செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும். எவ்வளோ பணம் செலவழியும்? எவ்வளோ பணம் தேவைப்பட்டிருக்கும்? இது போக மற்ற செலவு இருக்குது. என்ன செலவு? பிரயாண செலவு. சில சொல்லுவாங்க, இங்கேயும் கூட வந்து சிலருக்கு வந்து முட்டிக்கிறோம். ஏசு கிறிஸ்து கிராமங்கள் நடந்தே ஊழியம் செய்தார். ரைட், நான் ஒத்துக்கிறேன். நடந்தே ஊழியம் செய்யறான்ற நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சில சமயங்களில் போட்டில் ஏறி அந்த கரைக்கு போனாரே, அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு வந்தாரு. அடுத்த வாரம் ஒரு டைம் தான் எடுத்து காமிச்சிடுறேன். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நான் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் சொன்னாரு, ஏசு கிறிஸ்து சொந்த போட்டை வச்சிருந்தாராம். சரி, போட்டை ஒருவேளை சொந்தமாக கேட்டாலும் பரவாயில்ல, ஒன்று வாடகைக்கு எடுத்து தானே போயிருக்கணும். அந்த லேகியவனை குணமாக்குறதுக்கு அந்த கரைக்கு போறாரு. அந்த ஊர் ஜனங்கள்லாம் மறுபடியும் போங்கன்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் உடனே வர்றாரு. போட்டு ரெடியா இருக்குது. 13 பேர் ஏறி போகணுமே. எவ்வளவு காசு கொடுத்துருக்கணும் டிக்கெட்டுக்கு? எவ்வளவு காசுக்கு எங்க போயிருப்பாரு அவரு? ஏசு கிறிஸ்து தரித்திரத்தில் வாழ்ந்தாரு. எப்படி சார் சொல்றீங்க நீங்க? எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. நீங்களே அமைதியா இருக்கிறீங்க. பிரயாண செலவு இருக்குது. இதுல உங்களுக்கு சவுக்காரம் வாங்கணும். சவுக்காரம்னா சோப்பு இல்லையா? பைபிள்ல சவுக்காரம் தான் போட்டிருக்குது. யோபு புஸ்தகத்தில் சவுக்காரம்னா சோப்பு. இவ்வளோ பேருக்கு ட்ரெஸ்ஸு துவைக்கணும்னா எவ்வளோ சோப்பு வாங்கணும்? உப்பு சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு, குளிக்கிற சோப்பு வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், பவுடர் வாங்கணும். எவ்வளோ இருக்குதுங்க? இவ்வளவுத்துக்கு செலவுக்கு காசு என்ன செய்யணும்? வேணும். இவரை போய் ஏசு தரித்திரத்தில் வாழ்ந்தாருன்னு சொன்னால் எனக்கு மண்டையில் மசாலா இல்லைன்னு அர்த்தம், எனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம், நான் சத்தியவேத்தை சரியாக கவனிக்கலன்னு அர்த்தம். என்ன முடிவுக்கு வந்துடுறாங்க? என்ன ஏன் ஒரு இயேசு ஏழை ஆகுறாங்க தெரியுமா? நல்லா கவனிங்க. இயேசு சிலர் வந்து ஏன் ஏழையாவே காமிக்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சிலருக்கு வந்து தலையில் வழுக்கையா இருக்கும். சில ஆண்களுக்கு தலை, இவங்க கம்பெனிக்கு ஆள் தேடுவாங்க. கம்பெனிக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு வழுக்கை எனக்கு வழுக்கை. ஏப்பா உனக்கு வழுக்கையானது ரைட்டு, ஊரில் உள்ள ஆளுகளுக்கு எதுக்கு வழுக்கையான நீ விருப்பப்படுற? அது எப்படி ஏன் தலை மட்டும் முடியல, உங்க தலை மட்டும் முடியிருக்கலாமா அப்படின்னு சொல்றது. ஏன்ட்ட ஒரு ஆள் இப்படி கேட்டார், உங்களுக்கு சீக்கிரம் வழுக்கு விழுந்து. நான் சொன்னேன், வழுக்கு விழாது. உனக்கு வழுக்கு விழுந்தனால ஊரில் உள்ளவங்களுக்கு வழுக்கு விழுந்துன்னா இதாக இருக்குதா? அதாவது கம்பெனிக்கு ஆளை தேடுறது. அப்ப சில கிறிஸ்தவ விசுவாசிகள், கிறிஸ்தவ ஊழியக்காரன் என்ன பண்ணிட்டாங்க? நான் ஏழா இருக்கலாம், அவர் மட்டும் எப்படி ஐஸ்வர்யவனா இருக்கலாம்? யாரு? ஏசு கிறிஸ்து மட்டும் எப்படி ஐஸ்வர்யமா இருக்கலாம்? பேசாட்டலாம், அவரை ஏழை ஆக்கிடுவோம், அவர் நம்ம குரூப்ல சேர்த்துருவோம். எல்லாம் இருக்கிறீங்களா? அவரை நம்ம கம்பெனியில் என்ன செஞ்சிருவோம்? இந்த தரித்திர கம்பெனியில் என்ன செஞ்சிருவோம்? சேர்த்துருவோம். அதனால எங்க போனாலும் தரித்திரனை பிரசங்கம் பண்ணிடுவோம் சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கவனிங்க. ஏசு கிறிஸ்து தரித்திரத்தில் வாழல, தரித்திரத்தில் இருக்கல, அவர் ஐஸ்வர்ய வாழ்வு தான் வாழ்ந்தார், செல்வ செழிப்பாக தான் வாழ்ந்தார். அப்ப ஏசு கிறிஸ்து எப்ப தரித்திரரானார்?
அதைத்தான் இன்னும் 1-2 வாரங்களில் நம்ம தெளிவாய் பார்க்க போகிறோம். அவர் பூமியில் நடமாடின நாட்களிலே அவர் தரித்திரத்தில் வாழலை. அப்போ அவர் எப்போ தரித்திரரானார்? கல்வாரி சிலுவையிலே தரித்திரரானார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. அவர் உங்கள் மித்தம் தரித்திரரானாரே. அவர் தரித்திரத்தில் வாழல. இந்த பூமியில மனுஷனா வாழ்ந்த பொழுது அவர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே தரித்திரர் ஆனாரே. எதற்காக? என்னை ஐஸ்வர்யவானாய் ஆக்குவதற்காக. இந்த வசனங்கள்லாம் சிலருக்கு ரொம்ப முட்டுது, இடிக்குது, ஜீரணிக்க முடியல. என்ன இவ்வளவு வருஷம் ஆகி ஒன்றும் நடக்கலையே, அப்போ இந்த வசனம் சரியில்லைன்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க போல. இல்லை 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 இல்லை, நீங்கள் சரியாக கவனிக்கல, அது விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க, அதை நம்ப மாட்டேங்கிறீங்க. இயேசு என்ன செய்து முடித்திருக்காரு என்பது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலை. நம்மள ஏழையா இருக்கிறோம், அவர் மட்டும் எப்படி ஐஸ்வர்யவானா இருக்கலாம்? அவரையும் பேசாத ஏழையா ஆக்கி விட்டுருவோம், பிரச்சனை முடிஞ்சு அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் செல்வ செழிப்பிலே தான் என்ன செய்தார்? வாழ்ந்தார் என்பது நமக்கு தெளிவாய் விளங்குகிறது. ஒரு காரியத்தை பார்த்து சொல்லி முடிச்சிடுறேன். இயேசு கிறிஸ்து பணத்தை சுமப்பதற்கென்றே ஒரு ஆளை போட்டிருந்தார். அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இப்போ ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அதில் ஒருத்தர் இருப்பார். அவர் யாரு? ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர். என்ன அமைச்சர்? நிச்சயமா ஒரு ஆட்சி நடக்குதுன்னா என்ன இருக்குது? நிதி அமைச்சர் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து இந்த 12 சீசர்களில் ஒரு ஆளை கூப்பிட்டு, எப்பா வரக்கூடிய எல்லா தசமபாகம் காணிக்கை எல்லாத்தையும் யாரு தான் வச்சிருக்கணும்? இனி இந்த ஒரு பையன் கொடுத்துட்டாரு. இவரே பையன் வாங்கி கொடுத்துட்டாரு. இயேசு கிறிஸ்து பையெல்லாம் வாங்கி கொடுக்கலாமா? வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்து யாரெல்லாம் தசமபாகம் காணிக்கலாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் என்ன செய்ய, நீ போட்டு பாய் அதை வச்சு ஊழியத்தை என்ன செய்வேன் நல்லா பண்ணுவோம் சொல்லி ஒரு ஆளவே போட்டிருந்தாரு. ஏங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வச்சிருக்கிறவர் எப்படிங்க ஏழையா இருப்பாரு? அவர் எப்படிங்க தரித்திரத்தில் வாழ்ந்திருப்பாரு? எல்லாம் இருக்கிறீங்களா? வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோவான் 12:6. சில ஆட்களுக்கு பாருங்க இந்த வசனங்கள்லாம் கேட்கறதுனால அவங்களுக்கு அப்படி பகிருங்குது. ஏன்னா அவங்க வேற மாதிரி பிரசங்கம் கேட்டிருக்காங்க, வேற மாதிரி பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க பார்த்ததில்ல. இதெல்லாம் கேட்ட மாத்திரத்தில் எப்படி இருக்குது? அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, ஏற்றுக்கொள்ள முடியல, மூச்சு முட்டுது. உங்களுக்கு மூச்செல்லாம் முட்ட வேணாம், தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமே, வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிங்கள் 12:6. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதில் போடப்பட்டவைகளை சுமக்கிறவரானபடினாலும் இப்படி சொன்னான். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, அவன் பணப்பையை சுமக்கிறவனானபடினாலும், பணப்பையில் போடப்பட்டவைகளை சுமக்கிறவரானபடினாலும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் சீசர்களில் ஒருத்தன் யாருன்னா யூதாஸ் காரியோத். இந்த யூதாஸ் காரியோத்திட்ட தான் இந்த நிதி அமைச்சகம் என்ன செய்யப்பட்டிருந்தது? கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லா பணமும் எல்லா தசமாவும் காணிக்கலாம் வேண்டியதான் என்ன செஞ்சிச்சு? இருந்துச்சு. இதை குறித்து யோவான் 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பணப்பையை வைத்து கொண்டிருக்கிறபடினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே ஊழியத்துக்கென்று யாரெல்லாம் காணிக்கை கொடுத்தார்களோ அதை வாங்கி பையிலே சேமித்து வைத்து இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார் என்பது நமக்கு திட்டமும் தெளிவுமாய் சத்தியவேதத்தில் என்ன செய்கிறது? புரிகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து வறுமையிலே வாழவில்லை, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படவில்லை, நன்றாய்த்தான் வாழ்ந்தார். ஆமென். அப்ப மாம்சத்திலே வாழ்ந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது செல்வ செழிப்பாகத்தான் வாழ்ந்தார் என்றால், இப்ப நானும் இந்த பூமியில எப்படித்தான் வாழணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சந்தோஷமா சொல்லுங்க. சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போட்டோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது அவர் தரித்திரத்திலே வாழவில்லை, அவர் ஐஸ்வர்ய வாழ்வு வாழ்ந்தார், செல்வ செழிப்பு வாழ்ந்தார். எனவே நாமும் கூட, நீங்களும் கூட செல்வ செழிப்பாய்த்தான் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி வாழ்வதுதான் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய விருப்பமுமாய் இருக்கிறது. அப்படி வாழ்ந்தால்தான் கர்த்தருடைய நாமம் என்ன செய்யப்படும்? மகிமை. நாம ஒண்ணும் இல்லாம தொடச்சு கட்டிக்கிட்டு அடுத்த நேரத்தில் போய் யார்ட்டையா கைமாத்துவாங்களா? அடுத்த உங்கள்கிட்ட யார்ட்டையாவது அரிசி வாங்கலாம், பருப்பு வாங்கலாம், சேலை வாங்கலாம், சட்டை வாங்கலான்னு இந்த நிலைமையில நம்ம இருந்தோம்னா எப்படி கர்த்தருடைய நாமம் நம்ம மூலம் மகிமைப்படும்?
எப்பா சர்ச்சுன்னு போற, ஆண்டவர்னு போற, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற, அபிஷேகம் பெற்றிருக்கிற, பைபிள்லாம் வச்சிருக்கிற, முக்காடெல்லாம் போடுற, அல்லேலூயா தோத்திரமெல்லாம் சொல்ற, அப்புறம் என்னப்பா எங்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவன் ஒரு வார்த்தை கேட்டுட்டானா எவ்வளவு ஷேமா இருக்கும், அது வந்து எவ்வளவு அவமானமா இருக்கும். அது கிறிஸ்தவ ஒவ்வொருவரும் இதை யோசிக்கணும். கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் இதை யோசிக்கணும். முட்டாள்தனத்தை செய்யக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது. நம்மகிட்ட நல்லா இருந்தா தான் நம்ம மூலமா கர்த்தருடைய நாமம் என்ன செய்யும்? மகிமைப்படும். ஆமென். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படுகிற காரியத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க செல்வ செழிப்பா இருக்கணும். அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். அதன் மூலமாக இந்த உலகம் ஈர்க்கப்பட வேண்டும். இந்த தேவன் மெய்யான தேவன், இந்த தேவன் ஜீவன் உள்ள தேவன் என்பதை என்ன செய்ய வேண்டும்? உலகம் கண்டுகொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. மீதமுள்ள காரியத்தை அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறேன். நிறைய இருக்குது. நான் இதோட இன்னைக்கு முடிக்கிறேன். அடுத்த வாரத்தில் இன்னும் நிறைய இருக்குது. இயேசு கிறிஸ்து அடிக்கடி சென்டெல்லாம் போட்டார். உங்களுக்கு தெரியுமா என்ன போட்டார்? செண்டு போடாதவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படிலாம் பைபிளில் போடலை. அதை யோசிக்கிறாங்க பாரு. செண்டு போட்டால் பரலோகம் போக முடியுமா பாஸ்டர்? பரலோகம் என்ன நாற்ற முடிச்சாட நினச்சிக்கிட்டு தர்றீங்களா நீங்கள்? வீசிக்கிட்டே இருக்குது அங்கே இருக்கு. சிலர்லாம் பாருங்கள் உயிரோடு அப்படி போயிட்டு திரும்பி வந்து அவங்க சொல்கிறாங்க, அடேங்க அப்பா பரலோகம் இருக்குது, அவ்வளவு வாசனையான இடம் சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. இங்கே கிறிஸ்தவ மக்கள் சிலர் சொல்லிக்கிட்டு தர்றாங்க, சொண்டு போடக்கூடாது பிரதர். என்ன செய்யக்கூடாது? செருப்பு போடக்கூடாது. ஏசு கிறிஸ்து செருப்பு போட்டாருன்னு அடுத்த வாரம் வாசத்துக்கு காமிக்க போகிறேன். ஷூ போட்டார், அவர் ஷூலாம் போட்டார், ஷென்ட்லாம் போட்டார். அடிக்கடி விருந்துக்கு வர அவர் போனார். எங்கே போனார்? ரோட்டில் படுத்து கிடக்கிற ஆளையை விருந்து கூப்பிடுவாங்க. ஹை லெவலில் இருக்கிறவங்க தான் அங்கே விருந்து கூப்பிடுவாங்க. ஏசு கிறிஸ்து ஹை லெவலில் இருந்தவர், அந்தஸ்து உள்ளவர். அவர் அடிக்கடி கூப்பிட்டாங்க விருந்துக்கெல்லாம். இதெல்லாம் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு எடுத்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம், கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஓ ஸ்தோத்திரம்ப்பா தகப்பனே, இயேசு நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த காலை வேலைக்காக நன்றி. இந்த சத்தியங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சத்தியங்கள் எல்லாம் நாங்கள் விளங்கி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. ஓ தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளே போய் கர்த்தாவே அது வெளிப்பாடாக வெளிச்சமாய் மாறட்டும். இந்த சத்தியத்தை நாங்கள் பற்றி கொள்ள உதவி செய்யும் கர்த்தாவே. எங்கள் மூலமாய் ஒரு நாளும் உம்முடைய நாமம் அது மகிமைப்பட வேண்டுமே தவிர அது அவமானப்பட்டு போய்விடக்கூடாது கர்த்தாவே. ஓ தேவனே, எங்கள் மூலமாய் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பிள்ளைகள் ஒவ்வொரு மூலமாய் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாய் செய்கிறீரா இருக்கா. ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.